ஒரு உலக அழகியோடைய அதாவது முன்னாள் உலக அழகியோடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா ராய் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். உலக அழகியாக மாறுறதுக்கும் நடிகையாக மாறுறதுக்கும் அவங்களுக்கு ஜாதக அமைவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உடைய லக்னம் துலா லக்னம் காட்டப்பட்டிருக்கு. துலா லக்னத்தில் சூரியன் அமர்ந்திருக்காரு. லக்னத்திலேயே சூரியன் அமர்ந்து நீச்சம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு போராட்டங்களை கொடுத்தாலும் லக்னாதிபதி சுக்கிரன் வலுவாக இருப்பதுனால ஒரு தனித்துவமான ஆளுமையை ஒன்று தரும் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் ஒரு தனிய அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீடு விருச்சிகம், அது தனம் வாக்கு குடும்பம் சொல்லக்கூடியது. அதில் புதன் அமர்ந்திருக்காரு. புதன் இங்கு இருப்பதால் இனிமையான மற்றும் அறிவுபூர்வமான பேச்சு உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். கவிதை நயம் மற்றும் கலை நயமிக்க பேச்சுக்கு இது வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீடு தனுசு, இது முயற்சி புகழ் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் ராகு இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இது ஒரு ஜாதகத்தில் முக்கியமான இடம்னு சொல்லலாம். கலைக்கு அதிபதியான சுக்கிரன், லக்னாதிபதி, மனதிற்கு அதிபதியான சந்திரன் மற்றும் பிரம்மாண்டத்திற்கு அதிபதியான ராகு இணைஞ்சு அமர்ந்திருக்கிறதுனால இவங்களுக்கு உலகளாவிய புகழ் இவங்களுடைய உழைப்பின் காரணமாக, முயற்சியின் காரணமாக, அழகின் காரணமாக ஏற்பட வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4ஆம் வீடு மகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மகரத்தில் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது சில சவால்களை கொடுத்தாலும் இந்த சவால்கள் தவிர வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வைகள் வழியாக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ல் உட்காந்துருக்கக்கூடிய குரு அவர் என்னென்ன பார்வைகளை பார்க்குறார் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 8, 10, 12ஆம் வீடுகளை முறையே 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை வழியாக பார்க்குறார். அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அதாவது 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு சிறப்பானது தான். ஆனால் அவர் நீச்சம் பெற்றிருக்காரு. அவருடைய பார்வை பலம் அவருக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்தெந்த இடத்த பார்க்கிறார் அப்படின்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையின் வழியாக 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு. அப்போ ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி மறைவு ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த 3 இடமும் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் குருவின் பார்வையால் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்தில், சந்திரனுக்கு 2ஆவது வீட்டில் குரு இருக்கார். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அமைவு தான். அதனால் இவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைவுகள் இருப்பது ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீடு மேஷத்தில் களத்திரஸ்தானம், இது செவ்வாயோட சொந்த வீடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துலையே செவ்வாய் அமர்ந்திருக்கார். அதை நம்ம கவனிக்கணும். செவ்வாய் 7ஆம் வீட்லேயே மேஷத்திலேயே அமர்ந்திருக்காரு. இது ஒரு சிக்கலான அமைவு அப்படின்னு சொன்னால் கூட இவருக்கு சில சாதகமான நிலைகளை இது உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது ருச்சக யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் மேஷத்திலே அமர்ந்திருப்பது இவருக்கு வலிமையான மற்றும் அதிகாரமிக்க வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருப்பது ஒரு மாங்கல்ய தோஷம் அல்லது திருமண வாழ்வில் சில அழுத்தங்களை, சிக்கல்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9ஆம் வீடு மிதுனம், பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இதில் பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் கேது இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. இது ஆன்மீக நாட்டம், தர்ம காரியங்களில் ஈடுபடும் குணத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகளையும் கொடுக்கலாம். தூரமான உறவு போன்ற விஷயங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீட்டில் உள்ள ராகு சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உலக புகழை உறுதி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருப்பதால் துணைவர் வலிமையானவராக இருப்பார், ஆனால் சவால்கள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லக்னாதிபதி 3ல் ராகுவுடன் இருப்பதால் சுயமுயற்சியால் பெரும் செல்வம் சேர்க்கும் வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இந்த ஜாதக அமைவு காணப்படுது. இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயினால தான் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்களுடைய முயற்சியின் காரணமாக பல நன்மைகள் கிடைப்பதற்கும்
யோகங்கள் அமைவதற்கும் உலக புகழ் அமைவதற்கும் காரணமாக அமைஞ்சது. ஏன்னா முயற்சி ஸ்தானத்திலே போய் லக்னாதிபதி அமர்ந்தது ஒரு மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் மிகச்சிறந்த பலம். ஏன்னா முயற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதன் வழியாக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகம் ஒரு சிறப்பான ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.